வணக்க மக்களே. நம்ம கார்த்திக் கதையில டிசம்பர் 22 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரு அந்த இடத்துல மாசா என்ட்ரி கொடுக்கறாரு. அப்போ எல்லாரும் பாக்குறாங்க, யாருடா அது இவ்வளவு பெரிய விலை உயர்ந்த கார்ல இறங்குறது அப்படின்னு பாக்குறாங்க. அப்ப அங்க இருக்கிற ஒருத்தர் சொல்றாரு, மேடம் சார் வந்துட்டாரு. அவர் வந்ததும் பணத்தை கொடுத்துட்டு கையெழுத்து போட்டு அவர் பேருக்கு இந்த செங்கல் சூளையை எழுதி கொடுத்துருங்க. ஏலத்துல நாங்க தானே ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா நீங்க எந்த ஊரு? அதுக்கு அவர் சொல்றாரு, மேடம் நாங்க சென்னையில இருந்து வரோம் மேடம். அதுக்கு வில்லி நினைக்கிறாங்க, என்னது சென்னையில இருந்தா? யாரு இவனுங்க புதுசா? அக்கா யாருக்கா இவனுங்க புதுசா சென்னையில இருந்து? ஈஸ்வரி சொல்றாங்க, அதாண்டி எனக்கும் தெரியல. யாரோ புதுசா ஏதோ இந்த கம்பெனிய வாங்குறதுக்காக வந்திருப்பாங்க போல. நீ எல்லாருக்கிட்டையும் சொன்னியா? வில்லி சொல்றாங்க, இல்லக்கா நம்ம ஊரு ஆட்கள்கிட்ட மட்டும் தான்க்கா சொன்னேன். வெளியில எங்கேயும் சொல்லவே இல்லையே. ஒருவேளை ஆபீசர்ஸ் யாராவது சொல்லியிருப்பாங்களோ? ஈஸ்வரி சொல்றாங்க, அதாண்டி எனக்கும் தெரியல. ஒருவேளை சொல்லியிருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. சரி ஓகே, நமக்கு என்ன, அந்த செங்கல் சோலையே விக்கணும் அவ்வளவுதானே, யார்கிட்ட போனா என்ன? அப்ப வில்லி நினைக்கிறாங்க, ஆமாக்கா அப்படின்ட்டு. அப்ப வில்லி யோசனை என்னன்னா, இங்க உள்ள அந்த டிரைவர் பையன் வாங்கல, யாரோ சென்னையில உள்ளவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ அந்த காருக்குள்ள இருந்து இறங்குறாரு. ஹீரோவை கோட் சூட்ல பார்த்ததும் ஈஸ்வரியும் வில்லியும் வாயடிச்சு போய் நிக்கிறாங்க. வில்லி அவங்க அக்காவை பார்த்து, அக்கா என்னக்கா நடக்குது இங்க? வேஷ்டி சட்டையில தெரிஞ்சுக்கிட்டு இருந்தவன் இப்ப கோட் சூட்ல இறங்குறான், எனக்கு ஒன்னும் புரியலையே. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, ஏட்டி எனக்கும் தாண்டி ஒன்னும் புரியல இங்க என்ன நடக்குதுன்னு. அவன் எப்படி வேஷ்டி சட்டையில உள்ளவன் எப்படி கோட் சூட்ல இறங்குறான்? எனக்கு என்னமோ இது சதி மாதிரி தெரியுதுடி அப்படின்னு. வில்லி சொல்றாங்க, அக்கா சதி மாதிரியெல்லாம் இல்லக்கா, சதிதான். இவனோட ஆளை ஏலத்துக்கு வர சொல்லிட்டு இவன் ஏலம் முடிஞ்சதோட வரான்க்கா. ஏன்னா அவன் வந்திருந்தா நீ கண்டிப்பா அவன்கிட்ட கொடுக்க மாட்டியல்ல, அதனால அவன் திட்டம் போட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கான்க்கா. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமாண்டி நல்லாவே தெரியுது, பொறட்டும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. அப்ப ஹீரோ அங்க இருந்து வராரு. வந்துட்டு எல்லாருக்கும் வணக்கம் சொல்ல, மேனேஜர் அங்க இருந்து போயிட்டு, வணக்கம் சார், நீங்க நினைச்ச மாதிரியே உங்களுக்கு அந்த செங்கல் சிலை கிடைச்சிருச்சு சார். நீங்க பணத்தை கொடுத்து கையெழுத்து போட்டா மட்டும் போதும். அப்ப ஹீரோவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வர, ஈஸ்வரி டக்குன்னு ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்ல, ஹீரோ அந்த இடத்துல நின்னுட்டு, சொல்லுங்க அத்த. ஈஸ்வரி சொல்றாங்க, ஏய் நீதான் அந்த சென்னையில இருந்து வந்த பாத்தியா? உனக்குதான் இந்த செங்கல் சூளையா? அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமாத்த, இந்த செங்கல் சூளை இனிமே எனக்கு சொந்தம். இந்த ஏலத்துல நான் தானே ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. இங்க பாரு, நீ தேவையில்லாம என் குடும்பத்துல தலையிடுற. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்கத்த, குடும்பம் வேற தொழில் வேற. இந்த செங்கல் சூளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனாலதான் ஏலத்துக்கு வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சதும் நான் வாங்குறேன். அத போய் நீங்க வாங்க கூடாது அப்படின்னு சொல்றீங்களா? என்னத்த நீங்க சொல்றது கொஞ்சம் கூட நியாயமே இல்லத்த. ஈஸ்வரி சொல்றாங்க, என்னடா புத்திசாலித்தனமா நடந்துக்கலாம் அப்படின்னு பாக்குறியா? இங்க பாரு, இந்த செங்கல் சூளை எனக்கு சொந்தம், தேவையில்லாம இதுல கலந்துக்காம போ. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை இந்த செங்கல் சூளைய ஏலத்துக்கு விட்டாச்சு, ஆபீசர்ஸ் கிட்ட நீங்க கொடுத்துட்டீங்க, இனிமே நீங்க ஆபீசர்ஸ் கிட்ட தான் கேட்கணும் இல்லையா ஆபீசர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவங்க நேரா ஈஸ்வரிய பார்த்து, மேடம் என்ன மேடம் இது? அப்போ ஒண்ணு சொல்றீங்க இப்போ ஒண்ணு சொல்றீங்க, நீங்க தானே இந்த செங்கல் சூளைய விக்கணும் ஏலத்துக்கு போடணும் அப்படின்னு சொல்லி எங்க கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிங்க. அதே மாதிரி இந்த செங்கல் சூளைய நாங்க ஏலத்துக்கு கொடுத்துட்டோம். இப்ப நீங்க எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்ல விலைக்கு போயிருக்கு. நீங்க காசை வாங்கிக்கிட்டு இதுல கையெழுத்து போடுங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, என்னால முடியாது, இந்த செங்கல் சூளை எனக்கு சொந்தம், இந்த டிரைவர் பயலுக்கு போக கூடாது. இது கேட்டதும் அதிகாரிங்க சொல்றாங்க, மேடம் நீங்க பண்றது சட்டப்படி குற்றம், இதுல நீங்க ஏலத்துக்கு போட்டுட்டு இந்த மாதிரி பண்ணவே கூடாது. இதை கேட்டதும் ஈஸ்வரி ரொம்பவே அதிர்ச்சியாகி நிக்க, வில்லி சொல்றாங்க, அக்கா எனக்கு அப்பவே சந்தேகம் வந்துச்சு, இது எல்லாமே சூழ்ச்சியா இருக்குமோ அப்படின்னு சந்தேகம் வந்துச்சு. இப்ப நான் நினைச்சது கரெக்டா நிறைவேறிச்சு. இது எல்லாமே அந்த டிரைவர் பையலோட சூழ்ச்சி. பாத்தியாக்கா, நம்மள நல்லாவே ஏமாத்தி நம்ம கிட்ட இருந்து இந்த செங்கல் சோலைய பிடுங்கிட்டான் அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, எல்லாம் உன்னால தாண்டி,
பெசாப்ல என்னுடைய பொறுப்புல இருந்துச்சு இந்த செங்கல் சூளை, இந்த டிரைவர் பயலுக்கு போற மாதிரி பண்ணிட்டேல்ல. அதுக்கு வில்லி சொல்றாங்க, அக்கா இவன் வந்து வாங்குவான் அப்படின்னு நான் என்னத்துக்கா கண்டேன். எனக்கு என்னமோ இவன் தான் எம்ப்ளாயிஸ் எல்லாரையுமே தூண்டி விட்டு அவங்கள அப்படி நம்மளுக்கு எதிரா பேச வச்சுட்டு இப்ப அந்த செங்கல் சூளைய வாங்குற மாதிரி வந்து நாடகம் போடுறாக்கா. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமாண்டி நல்லாவே தெரியுது அப்படின்ட்டு. அப்ப அதிகாரிங்க கூப்பிடுறாங்க, என்ன மேடம் என்ன யோசிச்சிட்டு இருக்கீங்க? ஈஸ்வரி சொல்றாங்க, சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கையெழுத்து போடுறாங்க. ஹீரோ சொல்றாரு, அத்தை இனிமே இந்த செங்கல் சூளை எனக்கு சொந்தம். அப்ப வில்லி வந்துட்டு ஹீரோவை முறைக்கிறாங்க. ஹீரோ நேரா அவங்க அத்தைய பார்த்து, சரிங்கத்த நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து போறாரு. இத பார்த்துட்டு வில்லிக்கு சரியான காண்டு. ஈஸ்வரி அவங்க தங்கச்சிய பார்த்து முறைச்சுக்கிட்டே அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப வில்லி நினைக்கிறாங்க, ச்சே இந்த செங்கல் சூளைய நம்ம புருஷனோட பேருக்கு மாத்திரலாம் அப்படின்னு பார்த்தா கடைசி நேரத்துல இந்த டிரைவர் பையன் இங்கிருந்தோ வந்து அந்த செங்கல் சூளைய பிடுங்கிட்டானே அப்படின்னு நினைக்கிறாங்க. எல்லாரும் அந்த இடத்துல இருந்து போனதும் வில்லி மட்டும் அந்த இடத்துல நிக்க, அப்ப ஹீரோ மறுபடியும் காரை கொண்டாந்து நிப்பாட்டுறாரு. வில்லி அந்த காரை பார்த்துட்டு போனவன் எதுக்கு திரும்ப வரா அப்படின்னு பாக்குறாங்க. ஹீரோ அந்த காரை விட்டு இறங்கி நேரா அவங்க சின்னத்தை கிட்ட போயிட்டு, சின்னத்த என்னாச்சு ரொம்ப ஷாக்கிங்ல நிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, அந்த செங்கல் சூளைய நீங்க உங்க புருஷனுக்கு மாத்துறதுக்காக எந்த அளவுக்கு முயற்சி பண்ணீங்க அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு தெரியும். இது கேட்டதும் வில்லி சொல்றாங்க, இங்க பாருடா இவ்வளவு தைரியம் இருந்தா எனக்கு தெரியாம நீ இவ்வளவு பிளான் பண்ணுவ. அப்ப ஹீரோ சொல்றாரு, சின்னத்த நீங்க பெரியத்தைக்கு தெரியாம எவ்வளவு பெரிய பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதை விடவா நான் எந்த பிளான் பண்ணிட்டேன். நீங்க பாருங்க, நீங்க என்ன நினைச்சாலும் சரி, அத்தைக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, நான் எப்பவுமே அத்தைக்கு துணையா இருப்பேன். அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அத்தைக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் நிப்பேன். இது கேட்டதும் அந்த வில்லி சொல்றாங்க, இங்க பாரு நீ பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்ல. அப்ப ஹீரோ சொல்றாரு, நீங்க பண்றது மட்டும் சரியா? அத்தை உங்க மேல எவ்வளவு நம்பிக்கையோட இருக்காங்க. ஆனா நீங்க அத்தைக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அவங்களுக்குன்னு சொந்தம்னு பார்த்தா நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. அவங்க அம்மாவை இழந்துட்டாங்க, அவங்க அக்காவை இழந்துட்டாங்க. கடைசியா இருக்கிற நம்பிக்கை நீங்க தான். நீங்க தான் உலகம் அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க அவங்களுக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு மனசாட்சியே இல்ல. உங்களுக்கு கடைசியா ஒரு டைம் கொடுக்குறேன். நீங்க இப்பவே அத்தை கிட்ட போயிட்டு நீங்க என்னெல்லாம் பண்ணீங்களோ அது எல்லாத்தையுமே ஒத்துக்கிட்டு அத்தை கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இந்த இடத்த விட்டு போயிருங்க. இல்லைன்னா உங்களுக்கு நல்லது கிடையாது. இந்த செங்கல் சூளையை ஆக்கிரமிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணீங்க. ஆனா நான் செங்கல் சூளைய வாங்கிட்டேன். உங்களுக்கே தெரியும் நான் சென்னையில எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் அப்படின்னு. நீங்க என்ன பிளான் பண்ணாலும் நான் எல்லாத்தையுமே முறியடிச்சிருவேன். இதுக்கு முன்னாடி அத்தைக்கு என்ன பத்தின உண்மை தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் பொறுமையா இருந்தேன். நீங்க என்ன பண்ணாலும் எல்லாத்தையுமே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இதுக்கு மேலயும் நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு நீங்க நினைக்கவே வேண்டாம். ஏன்னா எனக்கு தெரியும் அடுத்து என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். என்னோட மாஸ்டர் பிளான் எல்லாத்துலயுமே சிக்கி நீங்க பிரச்சனையை அனுபவிக்காம இப்பவே அத்தை கிட்ட போயிட்டு உண்மையை சொல்லி இந்த குடும்பத்தை விட்டு விலகிக்கிறது நல்லது. இது கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ஈஸ்வரி. வில்லி என்னடா இவன் இப்படி பேசுறான் அப்படின்னு. இருந்தாலும் விட்டு கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக வில்லி நேரா ஹீரோவை பார்த்து, இங்க பாருடா இப்ப வேணும்னா நீ இந்த செங்கல் சூளைய வாங்கியிருக்கலாம். ஆனா என்னுடைய அடுத்த டார்கெட் அக்காவோட அந்த தலைவி பொறுப்பு. அக்கா கிட்ட இருந்து அந்த தலைவர் பொறுப்பை நான் பறிக்க போறேன். என் புருஷனை அந்த தலைவர் பதவியில உட்கார வைக்க போறேன். இது கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு இதே மாதிரி நீ கடைசி வரைக்கும் வந்துட்டு சவால் விட்டுக்கிட்டே இரு. அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, வில்லி சொல்றாங்க, அப்படியா பாப்போமே இதெல்லாம் நடக்குதா என்ன அப்படின்னு. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. வில்லி இதை பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. இவன் என்ன வர வர நம்ம கிட்ட அதிகப்படியான சவால் விட்டுக்கிட்டே இருக்கான். அக்கா காரிக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு வில்லி வந்துட்டு நேரா அவங்க அக்காவை போய் பாக்குறாங்க. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, ஏண்டி என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா? வில்லி சொல்றாங்க, அக்கா அந்த டிரைவர் பையன் இப்ப என்கிட்ட என்ன தெரியுமா சவால் விட்டுட்டு போயிருக்கான். கூடிய சீக்கிரம் என்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டு அவன் இந்த வீட்டுக்குள்ள வர போறானா. ரேவதிய மறுபடியும் அவனோட பொண்டாட்டி ஆக்கிக்க போறானா. இது என்கிட்ட வந்து சொல்றான். அதுக்கு ஈஸ்வரி கேக்குறாங்க, ஏன்டி நீ அவன் கிட்ட பேச்சு கொடுக்குற? அவனை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். அவன் தேவையில்லாம தூண்டி விட்டு வேடிக்கை பார்ப்பான். இப்ப எதுக்கு நீ அவன்கிட்ட போய் பேசல? அதுக்கு வில்லி சொல்றாங்க, அக்கா நான் ஒண்ணு அவன் கிட்ட பேசல.
நான் சாதாரணமா அங்க நின்னுகிட்டு இருந்தேன். அப்ப டக்குன்னு அவன் என்கிட்ட வந்துட்டு, இந்த செங்கல் சூளைய வாங்கிட்டான் பத்தியா, அத்தை கிட்ட இருந்து எப்படா இதை வாங்கணும் அப்படின்னு நினைச்சேன். அதே மாதிரி ஏலத்துக்கு வந்துச்சு. ஏலத்துக்கு வந்ததோட நான் எப்படியோ வாங்கிட்டேன் அப்படின்னு அவன் என்கிட்ட வந்து சொல்றான். இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருடி, தயவு செஞ்சு இத ரொம்ப பெரிய பிரச்சனையாக்காம இத இப்படியே விட்டுரு, அதுதான் உனக்கு நல்லது. அதுக்கு வில்லி சொல்றாங்க, இல்லக்கா நான் விட மாட்டேன், அந்த டிரைவர் பயலுக்கு சரியான பதிலடி கொடுக்கணும்க்கா. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, அவனுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த வகையிலயும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு ஆகி போயிருச்சு. அந்த ஏலத்தை ஸ்டார்ட் பண்ண நான் என்ன சொல்லியிருக்கணும்னா, இவன் கண்டிப்பா கலந்துக்க கூடாது அப்படின்னு நான் சொல்லியிருக்கணும். ஆனா நான் அதை சொல்லாம அந்த ஏலத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் பண்ண தப்புதான், இப்ப அவன் கைக்கு அந்த ஏலம் போயிருச்சு அப்படின்னு. அப்போ ராஜாவும் மயிலும் அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு ராஜா நேரா ஈஸ்வரிய பார்த்து, ஈஸ்வரி, நீ செங்கல் சொல்லிய மாப்பிள்ளை கிட்டதான் கொடுத்துருக்கியாம்ல. ஈஸ்வரி சொல்றாங்க, என்னங்க உங்களுக்கு கிண்டலா இருக்கா? அதுக்கு அவர் சொல்றாரு, இல்ல, அந்த செங்கல் சூளைய மாப்பிள்ளைக்காக தான் விக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஆனா இப்போ அந்த செங்கல் சூளை மாப்பிள்ளை கைக்கே போயிட்டேன். அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இருக்குங்க, உங்களுக்கு சந்தோஷமா இல்லையாமா இருக்கும். உங்க தங்கச்சியோட பையன் ஏலத்துல ஜெயிச்சிருக்கான், நீங்க சந்தோஷம் தான் படுவீங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாரு, இதே மாதிரி நீ கடைசி வரைக்கும் வந்து இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. நம்ம பொண்ணோட வாழ்க்கைய பத்தி யோசிச்சு பாரு. நம்ம பொண்ணு மாப்பிள்ளை மேல அந்த அளவுக்கு பிரியத்தோட இருக்கா. மாப்பிள்ளையும் நம்ம பொண்ணு மேல அவ்வளவு பிரியத்தோட இருக்காரு. அந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சதுக்கு நம்ம ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும். நீ தேவையில்லாம மாப்பிள்ளை மேல இந்த மாதிரி கோபத்தோட இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. கொஞ்சமாவது யோசிச்சு பாரு. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, உடனே உங்க மாப்பிள்ளையோட புராணத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிருவியலே. இங்க பாருங்க, என்ன நடந்தாலும் சரி, நான் என்னைக்குமே அந்த டிரைவர் பையல மன்னிக்கவே மாட்டேன். அவன் என் வீட்டுக்குள்ள வந்து எனக்கு அவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகத்தை பண்ணிருக்கான். அந்த நம்பிக்கை துரோகத்தை என்னைக்குமே என்னால மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. அவன் உண்மைய சொல்லி இந்த வீட்டுக்குள்ள வந்து உன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட நான் ஓரளவுக்கு யோசிச்சிருப்பேன். ஆனா அதை விட்டுட்டு அவன் இந்த வீட்டுக்குள்ள வந்து எனக்கு அவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகத்தை பண்ணிருக்கான். அவனை மாதிரி ஒருத்தனை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. இங்க தேவையில்லாம இனிமே அவனுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட எதுவும் வாங்கி கட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்ல, மயிலு நேரா அவங்கள பார்த்து, மாமா தயவு செஞ்சு போதும் மாமா, இதுக்கு மேலயும் நாம அவங்க கிட்ட பேச முடியாது மாமா, நீங்க பொறுமையா இருங்க. இது கேட்டதும் அவரும் சரிங்க மாப்பிள அப்படின்னு சொல்ல அவங்க அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா இது எல்லாத்துக்குமே ஒரே தீர்வு என்ன தெரியுமா, நான் சொல்ற விஷயத்த பண்ணு. ஈஸ்வரி சொல்றாங்க, என்னடி? அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா அவன் நம்ம ரேவதிய வச்சுதான் இந்த கேம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ரேவதி அவனோட பொண்டாட்டி அப்படின்னு நினைச்சு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறத நிரூபிக்கணும். எப்படின்னா ரேவதி நம்ம வீட்டு பொண்ணு அப்படிங்கிறத அவனுக்கு நிரூபிக்கணும். அதோட நீ ரேவதிக்கு 2வது கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளை பண்ணு. அதான் அடுத்து விவாகரத்தும் ஏற்பாடு பண்ணு. கூடிய சீக்கிரம் நம்ம பொண்ணுக்கு 2வது கல்யாணம் ஏற்பாடு பண்ணி கல்யாணத்தை முடிச்சிட்டோன்னு வச்சுக்கேன், அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு என் ஒய்ஃபை என்கிட்ட சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு வருவான். அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் சொல்றது மாதிரி செய்யக்கா அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரியும் சரிடி அப்படின்னு சொல்லி உடனே ஒத்துக்கிறாங்க. இது கேட்டதும் வில்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அக்கா காரியா அடுத்ததான் நம்ம பழி வாங்குறதுக்கு நம்மளுக்கு சரியான பிளான் கிடைச்சிக்கிட்டா அப்படின்ட்டு வில்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி அவங்க தங்கச்சி சொன்னது எல்லாத்தையுமே கேட்டு அடுத்தடுத்து எந்த பிழையும் இல்லாம இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இது எல்லாத்துக்கும் நம்ம ஹீரோ கூடிய சீக்கிரம் முற்றுப்புள்ளி வைப்பாரு. இது எல்லாமே அப்கமிங் எபிசோடுல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க போகுது. சோ இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு தொடர்ச்சியா நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். சோ இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு கதையில பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.